வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நான் அதிகமாக இன்னும் பணம் சேமிக்கிறதுக்காக சில செலவுகளை எல்லாம் செய்வதையே நிறுத்திட்டேன். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஐ ஸ்டாப்டு சம் எக்ஸ்பென்சஸ் டு சேவ் மோர் மணி. அதாவது ஏன் நான் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் நிறுத்துகிறேன் அப்படின்னா, இந்த செலவுகள் செய்யாமல் கண்டிப்பாக என்னால் இருக்க முடியும். அந்த செலவுகளை நான் ஸ்டாப் பண்ணதுனால என்னுடைய வாழ்க்கை எந்த விதத்துலையும் பாதிக்கப்பட போகிறதில்ல, எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல, எனக்கு எந்த விதமான ஒரு ஹெல்த்து எதுவுமே வராது. ஸோ அதனால் அப்போனா என்ன அர்த்தம்னா, இந்த செலவுகள் எல்லாம் நான் இவ்வளோ நாள் வீணாக பண்ணிகிட்டு இருந்தேன்னு அர்த்தம். அதை நான் ரியலைஸ் பண்ணாலுமே அதை என்னால் என்ன கொண்டு வர முடியல, அதை ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வர முடியல. ஸோ அதனால தான் இந்த வருஷம் இதை நான் கம்பல்சரி ஸ்டாப் பண்ணியே ஆகணும். இந்த செலவுகள் செய்யாமல் என்னால் இருக்க முடியும், இந்த செலவுகள் செய்யாமல் நான் நிறுத்துறதுனால என்னால் அதிகமாக பணம் சேமிக்க முடியுதுங்கிற உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த இந்த 2025 இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டேன். ஸோ அது என்னென்ன மாதிரியான செலவுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் இருக்குது அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதிலேருந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் ட்ரெஸ்ஸு. இந்த வருஷம் ட்ரெஸ்ஸே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் நான் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ட்ரெஸ் போதும். நான் இந்த ஒரு வருஷம் நான் ட்ரெஸ் எடுக்கலை அப்படின்னா பெரிய லெவலில் எனக்கு பாதிப்பு வரப்போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட நிறைய சட்டை இருக்குது, பேண்ட் இருக்குது, புதுசு தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ எதுக்கு போய் ட்ரெஸ்ஸில் காசை போடணும் அப்படின்னு எனக்கு இந்த நியூ இயர் அப்போவே தோணுச்சு. ஸோ அதனால் இந்த வருஷம் தொடங்கி நிறைய நேரம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. பட் எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு யூனிஃபார்ம் எடுக்கணும் அப்படின்னாங்க. அப்போ சொன்னாங்க, நம்ம அந்த கலர் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஐயோ, நான் ட்ரெஸ் எடுக்கக்கூடாதுன்னு முடிவில் இருக்கேனேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக என்கிட்ட என்ன கலர் ப்ளைன் ஷர்ட் இருக்கோ அதே கலர் யூனிஃபார்ம் எடுத்தாங்க. நான் அதை அப்படியே எடுக்காமல் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது கூட மேக்ஸிமம் நான் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி இப்போ வரைக்கும் அதை பண்ணலை. ஒரு வேளை நான் இந்த ஒரு கடந்த ஒரு 8 மாதம் கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் முடிஞ்சிருச்சு. ஒரு 4 தடவையோ இல்லை 2 தடவையோ ட்ரெஸ் எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு 1000 ரூபாயிலேருந்து 2000 2500 வரைக்கும் செலவாகிருக்கும். அப்படி செலவாகாமல் அந்த பணம் என்னால் சேமிக்க முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஆல்ரெடி ட்ரெஸ் இருக்கும் பொழுது அதை நான் புதுசை எடுத்து வச்சு என்ன பண்ணணும்? இப்போ என்கிட்ட இருக்கிறதே 2 சட்டை, 2மே கிழிஞ்சிருக்கு அப்படின்னா நான் அந்த இடத்துல புது ட்ரெஸ் எடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நான் என்கிட்ட ஒரு 10 ட்ரெஸ்ஸுக்கு மேலே இருக்குது, எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கிறப்ப எதுக்கு நான் புதுசாக அதை எடுக்கணும்? அந்த பணத்தை நான் சேமிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு தான். 2வது விஷயம் எனக்கு அடிக்கடி இருக்கக்கூடிய பழக்கம், எனக்கு இல்லை நிறைய ஜென்ஸுக்கு இருக்கும். வெளியில் அதாவது வெளியில் போகிறப்ப காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, இல்லை வடை பஜ்ஜி சாப்பிட்றது. ஸோ இந்த பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். மோஸ்ட்லி இப்போ நான் வேலை பார்க்குற இடத்துல கத்துறதுனால முன்னாடி குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. வந்தம்மா டக்குன்னு தண்ணி குடித்தா போதுங்கிற மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு அடுத்த கிளாஸ் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் காலேஜில் எனக்கு அந்த பழக்கம் அப்படியே மார்னிங் ஷிஃப்ட் போகிறதுனால ஸ்டாப் ஆகிடுச்சு. மதியம் வந்தோடனே டக்குன்னு சாப்பிட்டு வந்துடுறேன். ஆனால் காலையில் நான் வாக்கிங் போகிறப்ப இல்லை ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி சரி பேசாமல் டீ குடிக்கலாமே, காஃபி குடிக்கலாமே அப்படிங்கிறத தோணும். நான் காலையில் வாக்கிங் போயிட்டு நான் காஃபி குடிச்சிட்டு வரேன்னா வீட்டில் கண்டிப்பாக காஃபி போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அது வேஸ்ட்டு தானே. நான் பால் வாங்குகிறேன், வீட்டில் மளிகை சாமான் காஃபி தூள் வாங்குகிறேன், ஜீனி வாங்குகிறேன். ஸோ அப்போ எதுக்கு நான் வெளியில் வேஸ்ட் பண்ணணும்? அதே மாதிரி நான் வேலை முடிஞ்சு வந்த உடனே கண்டிப்பாக வீட்டில் காஃபியோ டீயோ இருக்க போகுது. ஸோ எதுக்கு நான் வெளியில் குடிச்சு வேஸ்ட் பண்ணணும்? அப்போ இது குடிக்கிறது ஒரு ஆடம்பரம் மாதிரி தான். இப்போ நான் வெளியில் குடிச்சிட்டு நான் வீட்டில் குடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கக்கூடிய பொருள் தான் எக்ஸஸ் ஆகி வேஸ்ட் ஆகுமே ஒழிய பணம் கண்டிப்பாக சேர போகிறதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், இனிமே வெளியில் போய் காஃபியோ டீயோ குடிக்கிறத இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவுக்கு வந்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வேறு எங்கேயோ ஊருக்கு போகிறேன், இன்னொரு இடத்துக்கு நான் போயிருக்கேன்னா அப்போ குடிக்கிறது ஒரு நியாயமான விஷயம். உள்ளூர்லேயே இருக்கும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம போய் வெளியில் போய் காஃபியோ டீயோ குடிச்சிட்டு வர்றது வீணான செலவு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் ஒரு 30 நாளில் 15 நாள் நான் குடித்தாலும் ஒரு நாளைக்கு நான் 10 ரூபா இல்லை 20 ரூபா வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு 15 நாளைக்கு ஒரு 300 ரூபா கிட்ட மிச்சமாகும். நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன். அப்போ
இந்த டீ குடிக்காமல் காஃபி குடிக்காமல் கண்டிப்பாக இருக்க முடியும். ஏன்னா வீட்டில் கண்டிப்பாக அதை செஞ்சுருவாங்க, நம்ம சாப்பிட்றலாம். ஸோ அதனால் எந்த விதமான பாதிப்பும் எனக்கு ஏற்பட போகிறதில்ல. பணம் தான் மிச்சமாகுது. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இது நிறைய பேர் பண்ணுற தப்பு. நானும் இது தப்பு பண்ணுவேன். இந்த நியூஸ் பேப்பர் வாங்குறது, மேகசின் வாங்குறத கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். ஈவன் லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, சரி இந்த மேகசின் படிப்போன்ட்டு மேகசினோ இல்லை நியூஸ் பேப்பரோ வாங்குவேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் நமக்கு படிக்க டைமே இருக்காது. அந்த வேலை பார்ப்போம், இந்த வேலை பார்ப்போம், அப்புறம் டிவியில் நியூஸ் பார்ப்போம், அதை அப்படியே விட்டுருவோம். அந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு வைக்க, பூரி மாவு தேய்க்கிறதுக்கு போட்டு வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுதே ஒழிய வேறு எதுக்குமே யூஸ் ஆகிறதில்ல. இன்னொன்று அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு சாப்பிட்றதும் இப்போ தப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அதனால் அதை வாங்கி நான் யூஸ் பண்ணல. பட் அந்த காசு எனக்கு வேஸ்ட்டு தான். அதே மாதிரி தான் மேகசின் நானும் வாங்கி படிக்கணும் அப்படின்ற முடிவில் வாங்குவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு படிக்கிறதுக்கு டைமே இருக்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, தேவையே இல்லாத செலவு மாதிரி இருக்கும். அது நம்ம பணத்தை செலவழிச்சிட்டு அதுக்கப்புறம் யோசிப்போம், ஐயோ இந்த காசு வேஸ்ட்டுன்னு. போன வருஷம் நிறையா தடவை இந்த தப்பை பண்ணேன். ஆனால் இந்த வருஷம் தேவையே இல்லை, நியூஸ் பேப்பர் மேகசின் வாங்கவே வேணாம். அதுக்கு நம்ம மொபைல்லே நியூஸை பார்த்துட்டு போகலாம், நியூஸ் பேப்பர் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இப்போ நல்லா நான் யோசித்து பார்க்குறேன், இந்த நியூஸ் பேப்பர் வாங்காததுனால இல்லை மேகசின் வாங்காததுனால நம்ம லைஃப்பில் ஏதாவது பாதிக்கப்படுதா, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நோ. ஸோ அதனால் தைரியமாக நீ நியூஸ் பேப்பர்லேயோ மேகசின்லேயோ காசை போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு நான் ஸ்ட்ரிக்டாக வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக சலூனுக்கு நான் போகிறேன். செல்ஃப் ஷேவிங் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக வந்து கை கொடுக்கல. ஓகே, ஷேவ் பண்ணுறதுக்கு நான் வெளியில் சலூன் போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா, அங்கே நமக்கு ரெகுலராக ஷேவ் பண்ணுறவங்க வந்து நீங்கள் க்ரூம் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ரொம்ப டேனாக இருக்குது, உங்கள் ஸ்கின்க்கு டேன் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை க்ரூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளோட மனசை வந்து கரைச்சி பணத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை ஒரு கம்பலே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் இதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம். ஷேவ் மட்டும் பண்ணிவிட்டு அது இப்படி பண்ணுங்கள் எப்படி பண்ணுங்கன்ட்டு அப்படியே நம்மளை பேசி இது ஒரு புது விதமான ஒரு மார்க்கெட்டிங்னு வச்சுக்கோங்க. நான் வந்து லாஸ்ட் இயர் 2024ல் கூட கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு எப்படியும் 10-15 தடவையாவது பண்ண வச்சுருவாங்க. மந்த்லி ஒன்ஸ் அது பண்ணுங்கன்றுவாங்க. அப்புறம் யோசித்தேன், அதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் தெரியல. ஒரு பயோடெக்னாலஜிஸ்ட்டாக எனக்கு தெரியும், நம்ம நல்ல விதமான ஃபுட்டை எடுத்துக்கும் பொழுதே ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். எதையுமே எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுனால எந்த விதமான ஒரு மாற்றமும் நம்மக்கிட்ட ஏற்பட போகிறதில்ல. நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம், நிறையா ஃப்ரூட் சாப்பிட்றோம், நிறையா தண்ணி குடிக்கிறோம், நல்லா தூங்குகிறோம். இப்படி இருந்தாலே நம்ம முகம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். அந்த உண்மை தெரிஞ்சும் நம்ம லாஸ்ட் இயர் தப்பு பண்ணியிருக்கோமே அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் எவ்வளோ தான் அவங்க கம்பல் பண்ணி க்ரூம் பண்ண சொன்னாலும் ஷேவ் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் போதும்னு சொல்லிட்டு ஷேவிங்க்கான காசை கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். அதில் இப்போ வரைக்கும் அந்த க்ரூமிங்க்குன்னு சொல்லி ஒரு பணமும் ஸ்பெண்ட் பண்ணலை, இனியும் பண்ண போகிறதில்ல. ஸோ இதனால் எனக்கு ஏதாவது ஒரு அஃபெக்ட் வரப்போதா? கண்டிப்பாக எந்த விதமான பாதிப்பும் வரப்போகிறதில்ல. என் பணம் தான் சேமிக்கப்படுது. லாஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ட்ரெஸ்ஸை நாங்கள் துவைச்சிட்றோம், மிஷின் போட்டு துவைச்சிட்றோம். பட் ஆனால் அதை நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நம்ம அயர்ன் பண்ணுற கடையில் தான் நம்ம வந்து லாண்ட்ரியில் நான் கொடுத்து வாங்குவேன். அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 5 ரூபா இருந்துச்சு, இப்போல்லாம் வந்து எங்கள் ஊரில் 12 ரூபா. ஸோ பெரிய பெரிய சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா 60 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க அயர்ன் பண்ணுறதுக்கு மட்டுமே. ஸோ இங்கே 12 ரூபா நான் இருக்கிற ஏரியாவில் நான் 10 ட்ரெஸ் அயர்ன் பண்ணால் 120 ரூபா வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், வீட்டிலையே நம்ம வாங்கி ஒரு அயர்ன் பாக்ஸ் வாங்கி இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இனி நம்ம லாண்ட்ரியில் போட்டு நம்ம காசை வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நம்மளால் முடியுதில்ல, ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போ நான் எப்படியும் நான் ஒரு வாரத்துக்கு 5 ட்ரெஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து 20 தடவை நான் 20 ட்ரெஸ்ஸு நான் அயர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு பணம் வேஸ்ட்டு தான். அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்கு நான் அதை வேஸ்ட் பண்ணணும்? அதுக்கு நான் செல்ஃபாக அயர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு பணமும் மிச்சமாகுது. எனக்கு வேண்டப்பட்ட நேரத்தில் நான் வேகமாக என்ன செஞ்சுக்கலாம், அயர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைனா நான் அயனிங்க்கு கொடுத்துட்டு அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது, லேட் ஆகிறப்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இனி அயனிங்கும் வெளியில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் இந்த வருஷம் அதிகமாக பணம் சேமிக்கிறதுக்காக அவாய்ட் பண்ண செலவுகள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா என்ன விஷயங்கள் செலவுகளை விட்டுருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.